ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னா கருவாட்டு குழம்பு தாங்க. எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் தாங்க நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்குறேன். ஒரு 6-7 பூண்டு எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே புளி ஒரு லெமன் சைஸுக்கு, அதாவது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து நம்ம அதை ஊற வச்சுட்டு அதை வேக வச்சுக்கலாங்க. முன்னாடியே புளியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கருவாடு வந்து செதில் இல்லாமல் சுத்தமாக குப்பையெல்லாம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு கருவாடு இல்லைங்க இது. பேர் வேறு என்னன்னு தெரிலங்க. அந்த கருவாடு பேர் பெருசு பெருசாக இருந்தது. அதாவது வந்து நெத்திலி கருவாடு மாதிரி இருந்ததுங்க. அது நெத்திலி கருவாடுனா சிறுசு, அதான் மத்தி மீன் மாதிரி இருக்குங்க பெருசு பெருசாக. இப்போ தக்காளியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி வடிச்சுக்கிறேன். இந்த சைஸில் புளி சேர்த்தாலே போதுங்க. இப்போ இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். பச்சை வாசம் போகணுங்க புளியோடது. நல்லா கொதித்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கருவாட்டில் வந்து உப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க. நீங்கள் கருவாடு வாங்கும்போதே அதில் உப்பு இருக்குமா இல்லையான்னு கேட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெந்தயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இதை வந்து காரத்துக்கு இவ்வளோதாங்க நான் சேர்த்துருக்குறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. புளியோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கருவாடு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அந்த கருவாடை எடுத்து சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைனா கூட நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க.
கருவாடு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் நீட்டாக கழுவி பிச்சுட்டு அதில் ஏதாவது அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கருவாடு இதில் சேர்த்துட்டு இந்த கருவாடு வெந்ததையுமே குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கருவாடு வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு கருவாடு வெந்ததையும் இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. கருவாடு உடஞ்சிருச்சுன்னா வந்து களி மாதிரி ஆயிரும், ஒன்றுமே இருக்காது கருவாடு சாப்பிட்றதுக்கு. ஸோ அது கொஞ்சம் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா வேகட்டும் கருவாடு. அவ்வளோதான் கைஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் பாய்.